அத்தியாயம் 3 கூட்டல். எண்களை கூட்டுவோம். இங்கே 4 நீல நிற வண்ணத்து பூச்சிகளும் 3 கபில நிற வண்ணத்தி பூச்சிகளும் இருக்கின்றன. அவற்றை கூட்டினால் 7 வண்ணத்தி பூச்சிகள் வருகின்றன. ஆகவே 4உடன் 3ஐ கூட்டுவதற்கு 4இலிருந்து 3ஐ எண்ணுதல் வேண்டும். 5, 6, 7. எனவே இதன் விடை 7 ஆகும். இங்கே 23உடன் 14ஐ கூட்டும்படி கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான விடையை அறிவதற்கு வினாக்குறி உள்ள பொத்தானை அழுத்துங்கள். அதாவது 3. இங்கே நீல நிற பந்துகள் 4ம் சிவப்பு நிற பந்துகள் 5ம் இருக்கின்றன. இங்குள்ள இலக்கங்களை கூட்டுங்கள். மேலதிக பயிற்சிகளை செய்வதற்கு மேலும் என்ற பொத்தானை அழுத்தவும். இந்த பயிற்சிகளை செய்யுங்கள். மேலதிக பயிற்சிகளுக்காக மேலும் என்ற பொத்தானை அழுத்துங்கள். இங்கே 28உடன் இந்த இலக்கங்களை கூட்டுங்கள். இந்த பயிற்சிகளையும் செய்யுங்கள். 231உடன் 145ஐ கூட்டுவோம். 1உடன் 5ஐ கூட்டினால் 6 விடையாக வரும். 3 இலக்கம் கொண்ட எண்களை கூட்டி பழகுவதற்கு இந்த பயிற்சிகளை செய்யுங்கள். 3 இலக்கம் கொண்ட எண்களை கூட்டி பழகுவதற்கு இந்த பயிற்சிகளை செய்யுங்கள். இந்த விடையை உரிய கட்டத்திலே எழுதுங்கள். கூட்டுத்தொகையை கட்டங்களில் எழுதுங்கள். இலக்கங்களை கூட்டி வருகின்ற விடையை கட்டங்களில் இடுங்கள். அத்தியாயம் 16 பரப்பளவு. ஒரு பொருளின் விஸ்தீரணம் அதன் பரப்பளவு எனப்படும். நீங்கள் இப்பொழுது இப்புத்தகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவை கண்டறியுங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் இருக்கின்ற தீப்பெட்டிகளை புத்தகத்தின் மேற்பரப்பில் முழுவதுமாக அடுக்கி அதன் எண்ணிக்கையை கண்டறிவதாகும். இங்கே இருக்கின்ற உருவின் கிட்டிய பரப்பளவு எத்தனை சதுரங்கள் என கூறுங்கள். உங்களுக்கு தெரியும், நீளத்தை அளவிடுவது சென்டிமீட்டர் என்ற அலகிலே என்று. இங்கேயுள்ள உருவின் பரப்பளவு எத்தனை சதுர சென்டிமீட்டர்கள்? இங்கேயுள்ள உருவின் பரப்பளவு எத்தனை சதுர சென்டிமீட்டர்கள்? இவ்வுருவின் பரப்பளவையும் கண்டறியுங்கள்.